ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ரேஸ் மேக்ஸ். இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னம்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க் கொஸ்டின். 3rd லெசனில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு மாடல் கூட நம்ம இது சொல்லலாம். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். எப்படி போடணும் அப்படின்றத நம்ம கரெக்டாக அப்சர்வ் பண்ணாலே போதும். நம்ம பப்ளிக்கில் ஒரு 5 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணலாம், ரெடி ஆகிடலாம். ஓகேவா? சரி, கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? Find the square root of. So 64 x power 4 minus 16 x cube plus 17 x squared minus 2x plus 1. இது நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஓகேவா? இந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னம்னா, ஆர்டர் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஆர்டர் செக் பண்ணுங்கள். பாரு, எக்ஸ் பவர் 4 இருக்கா, எக்ஸ் க்யூப் இருக்கா, எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸு, அதுக்கப்புறமா ஒரு கான்ஸ்டன்ட்டு. அப்போ கொடுத்துருக்கக்கூடிய ஆர்டர் வந்து எப்படி இருக்குது, கரெக்டாக இருக்குது. எந்தவித சேஞ்சஸும் நம்ம பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் போடலாமா? என்ன பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க? 64 எக்ஸ் பவர் 4 மைனஸ் 16 எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 17 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1. ஓகேவா? எடுத்து எழுதிடலாமா நம்ம? ஓகே, இப்போ இந்த லாங் டிவிஷன் மெத்தட் நம்ம சால்வ் பண்ணலாம். இங்கே என்னடா நம்பர் இருக்குது? 64 இருக்கா? எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 64 கிடைக்கும்? 8 × 8. 8 8s are 64. அப்போ இங்கே ஒரு 8, குவாஷியன்ட்டில் ஒரு 8 போட்டுடலாமா? பக்கத்தில் பாரு, என்ன இருக்குது? எக்ஸ் பவர் 4 இருக்கா? அப்போ எக்ஸ் பவர் 4 எப்படி பிரித்து எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு பிரித்து எழுதலாமா? அப்போ இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர்டும் இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர்டு நம்ம போடலாமா? பாரு, கவனி, 8 8s are எவ்வளோ ஆச்சு? 64 ஆச்சா? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்னாச்சு? எக்ஸ் பவர் 4 ஆச்சு. ஓகே, இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் புரிஞ்சிச்சா? அடுத்தது போகலாமா? நல்லா கவனி, இங்கே ப்ளஸ் இருந்தால் நம்ம என்ன போடணும்? மைனஸ் போடணும். அதாவது நம்ம இங்கே போட்டிருக்க ஆன்சருக்கு ஆப்போசிட் சைன் போடணும். புரியுதா? ப்ளஸ் வந்துச்சுன்னா இங்கே என்ன போடணும்? மைனஸ் போடணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த டேர்ம் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். ஓகேவா? அடுத்தது என்ன பண்ணணும்? ரெண்டு டேர்மை நம்ம கீழே இறக்கணும். bring down 2 term. என்ன இருக்குது? மைனஸ் 16 எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 17 எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா நமக்கு? ஓகே, நெக்ஸ்ட் இங்கே இருக்கா? குவாஷியன்ட் இருக்கா? குவாஷியன்ட்டை நம்ம எதால் மல்டிப்ளை பண்ணணும்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். புரியுதா? குவாஷியன்ட் எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 8 2s are 16. இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஓகே, இங்கே என்ன ஆன்சர் வந்துச்சோ இந்த சைடில் அப்படியே போட்டுடலாமா? எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு போட்டுடலாமா? ஓகே, முடிஞ்சா இது வரைக்கும்? லெட்ஸ் see. இங்கே என்ன டேர்ம் இருக்குது? ஃபஸ்ட்டு டேர்ம் மைனஸ் 16 எக்ஸ் க்யூப் இருக்கா? இதை நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லையா? இந்த டேர்மால் என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். அப்போ 16 போயிடுச்சா? இங்கே 2 டைம்ஸ் இருக்குது. இங்கே எத்தனை டைம்ஸ் இருக்குது? 3 டைம்ஸ் இருக்குது. அப்போ கேன்சல் பண்ணால் பேலன்ஸ் 1 வரும். அப்போ என்ன ஆன்சர் வரும்? மைனஸ் எக்ஸ்ன்னு வருமா நமக்கு? அப்போ வந்த ஆன்சரை இங்கே ஒரு தடவை போடணும், இங்கே ஒரு தடவை போடணும். புரியுதா? இப்போ இந்த டேர்ம் இருக்குல்லடா, இப்போ கண்டுபிடிச்சோம்ல, மைனஸ் எக்ஸ் கண்டுபிடிச்சோமா? இந்த மைனஸ் எக்ஸால் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணிடலாமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன வரும்? மைனஸ் ப்ளஸ், அப்போ என்ன வரும்? மைனஸ் 16 எக்ஸ் க்யூப். ஓகேவா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா? இந்த டேர்மை கொண்டு வந்து இங்கே போட்டுடலாமா நம்ம? சொல்லு, என்ன ஆன்சர் வந்துச்சு? மைனஸ் 16 எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டுன்ற ஆன்சர் வந்துச்சா? ஓகே, இந்த டேர்ம் இஸ் ஓவர். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொன்னேன்? இங்கே என்ன சைன் இருக்கோ இதுக்கு ஆப்போசிட் சைன் போடணும். அப்போ மைனஸ் வந்தால் என்ன வரும்? ப்ளஸ். ப்ளஸ் வந்தால் என்ன வரும்? மைனஸ். அப்போ இதில் கேன்சல் ஆகிடுமா ஆட்டோமேட்டிக்காக? மைனஸும் ப்ளஸ் என்ன ஆகிடும்? மைனஸ். 17 இங்கே வந்து ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. 17ல் 1 போச்சுன்னா 16 எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? ப்ளஸ் தான் வரும். பிகாஸ் எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம்? கிரேட்டர் வேல்யூவோட சைனை தான் நம்ம பார்ப்போம். ஓகேவா? அப்போ கிரேட்டர் வேல்யூ இங்கே என்னது? 17. 17உடைய சைன் என்ன? ப்ளஸ். அப்போ நமக்கு ஆன்சர் எதில் வரும்? 16 எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். ஓகேவா?
அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம், ஆல்வேஸ் நம்ம என்ன பண்ணணும், 2 டேர்மை bring down பண்ணணும். அப்போ என்ன இருக்குது, -2x. அடுத்தது என்ன இருக்குது, +1. bring down பண்ணிட்டோமா, இதை முடிச்சிட்டோம். அவ்வளோதானா, கிடையாது. நம்ம என்ன பண்ணணும், இந்த குவாஷியண்ட்டை எதால் மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்போ என்ன இருக்குது, 8x² - xன்னு இருக்கா, மல்டிப்ளை பண்ணலாமா. 8 2s are எவ்வளோ, 16x² - 2x. சொல்கிறது புரியுதா, 2 8s are 16, x² -2x. இப்போ இந்த கண்டுபிடிச்சிருக்கோம்லப்பா இந்த ஆன்சரு, இந்த ஆன்சரை எங்கே போடணும், நம்ம இந்த இடத்துல போடணும் சரியா. 16x² - 2x. இந்த ஆன்சரை இங்கே போட்டுடலாமா, போட்டு முடிச்சிட்டோமா. ஓகே, என்ன சொல்லியிருக்கேன், இந்த டேர்மால் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், டிவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா, டிவைட் பண்ணி பார்த்தலாமா. டிவைட் பண்ணால் என்ன வரும் நமக்கு, ஃபஸ்ட்டு டேர்மையும் டிவைட் பண்ணால் 16 என்ன இருக்குப்பா சொல்லுங்கள் பார்க்கலாம், 16x² / 16x². கரெக்டாக கேன்சல் பண்ணால் என்ன வரும், 1 வரும். +1ன்னு வந்திருக்கா. அப்போ இந்த +1 எங்கெங்கே ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், இங்கே ஒன்று ஆட் பண்ணணும், இங்கே ஒன்று ஆட் பண்ணணும். சொல்கிறது புரிஞ்சா, ஆட் பண்ணிட்டோமா. இப்போ ஆட் பண்ணது இங்கே என்ன டேர்ம் இருக்கோ அந்த டேர்மை 1ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா அதானே கண்டுபிடிச்சி இங்கே போட்டோம். அப்போ 1ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 16x² - 2x + 1ன்னு கிடைக்குமா. சைன் சேஞ்ச் பண்ணிடலாமா, ப்ளஸ் வந்துச்சுன்னா என்ன வரும், மைனஸ் வரும். மைனஸ் வந்துச்சுன்னா என்ன வரும், ப்ளஸ் வரும். அடுத்தது என்ன வரும், மைனஸ். அப்போ இந்த ஓவராலாக கேன்சல் ஆகிடுச்சா, 0 ஆகிடுச்சா. ஓகேவா. இப்போ நம்ம ஃபைனலாக எப்படி எழுதணும், therefore. ஓகேவா, ஃபைனலாக என்ன எடுத்து எழுதணும் நம்ம, therefore. ஓகேவா, ஃபைனலாக நம்ம என்னப்பா எடுத்து எழுதணும், therefore. ஓகே இப்போ கரெக்டாக தெரியுதுங்களா. ஓகே, ஃபைனலாக என்ன எடுத்து எழுதணும், therefore. ஓகே, therefore √of என்ன இருக்குது நமக்கு, 16(4)(x⁴ -16x³ + 17x² - 2x + 1. ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, மாடுலஸ் 8x² - x + 1. இதுதான் நமக்கு கிடைச்ச ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.